கருட தேச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் யார்? இந்த சித்தர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள்? சித்தர்களுக்கு வேறு பெயர் இருக்கா? இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். நிறைய பேருக்கு சித்தர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும். பழங்காலத்துல சித்தர்களுக்கு வேறு பெயர்கள் இருந்தது. பழங்காலந்தொட்டு மிக நெடுங்காலமாக இருப்பவர்கள் தான் சித்தர்கள். நிறைமொழி மாந்தர் அப்படின்ற ஒரு பெயர் இவர்களுக்கு இருக்கு. சமணர்களும் பௌத்தர்களும் இவர்களை சாரணர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியற் களஞ்சியம் அப்படின்ற நூல்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்தர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள்? கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா? இப்படி பல சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அண்டவெளி, இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகின்ற பேராற்றல் ஒன்று தான். அந்த பேராற்றல் ஒவ்வொரு மனிதருக்கு உள்ளேயும் இருந்து இயக்குகிறது அப்படின்ற மிக பெரிய ஒரு விஷயத்தை கண்டு தெளிந்தவர்கள் தான் சித்தர்கள். இறைவன் ஒருவன் தான் அப்படின்றத அவர்கள் உணர்ந்த பின்னாடி எந்த சமயத்தவரா இருப்பாங்க? அப்போ இந்த சமயத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் தான் சித்தர்கள். இந்த அண்ட வெளியில இருக்கக்கூடிய சலனங்கள், சப்தங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றாக பிடித்து மந்திரங்களா மாற்றி மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் சித்தர்கள். மந்திரங்களா மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர்கள். இறைவனை தனக்கு உள்ளேயே கண்டு அகத்துள்ளே தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத தெளிந்து மனிதர்களை அந்த ஆத்ம சக்தியால நெறிப்படுத்தக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். இந்த சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகள் அப்படின்றது இருக்கு. ரசவாத கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் தான் சித்தர்கள். ஒரு கல்லை கொடுத்தாலும் அதை அப்படியே கற்கண்டா மாற்றி கொடுப்பாங்க. தகரத்தை கொடுத்தாலும் தங்கமாக மாற்றி கொடுப்பாங்க. மண்ணை பொன்னாக்குவாங்க. இப்படி 8 வகையான பேராற்றல்களை கொண்டவர்கள் தான் சித்தர்கள். இந்த ஆற்றலை கொண்டு மனிதர்களை நல்வழிப்படுத்தினாங்க. சித்தர்கள் தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை கண்டு சிவானுபூதி பெற்றவர்கள். சிவன் வேறு இல்லை அப்படின்றத தெளிந்து தன்னுள்ளே சிவத்தை கண்டு பிறப்பு இறப்பு அற்று நடுநிலைமையாக வாழக்கூடியவர்கள். இந்த சித்தர்களில் முதல் சித்தர் யார் தெரியுமா? சோமசுந்தர கடவுள். இது கலம்பக இலக்கியங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. கலம்பக இலக்கியங்கள்ல சோமசுந்தர கடவுள் தான் முதல் சித்தர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. யுகம் தாண்டி பல யுகங்கள் தாண்டி வாழ்கின்றவர்கள் தான் சித்தர்கள். நான் ஒரு தடவை தியான வகுப்புக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தர் கேட்டார், 3000 வருடமா ஒருத்தர் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம மனிதனுடைய வாழ்நாள் காலமே 100 to 120 ஆண்டு காலம் இருந்தது. இப்போ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்போ 50, 60 கூட தாண்ட முடியல. இப்படி இருக்கிற இந்த இதுல 3000 வருடம் ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரா, இது நிஜமா அப்படின்னா அதை நம்ம ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சித்தர்கள் அப்படின்றவங்க கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள். இந்த உடல்ல இருந்து உயிரை மட்டும் தனியா பிரித்து எப்படி வாழணும் அப்படின்றத ஞானிகள், மகா யோகிகள் இப்படியா 3000 வருடங்கள் வாழ்ந்து மனித குலத்துக்கு பல நல்ல கருத்துக்களை, நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சித்தர்கள் உருவமாக அருவமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள பெயர் தெரிந்தவர்கள் சிலர், தெரியாதவர்கள் பலர். முதல் சித்தர். இந்த முதல் சித்தரை பத்தி திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்காரு. திருவிளையாடற் புராணம் அப்படின்றது நம்ம தமிழ் பாட புத்தகத்துல நாம படிக்கக்கூடிய பள்ளி பருவத்துல தெரிஞ்சிருப்போம். இப்போ இந்த காலத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு புராண கதைகள் அப்படின்றது ஒரு ஒரு ஏடாவே இது போயிடுது. ஏட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு, இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அதை கடந்துடுறாங்க ஈஸியா. ஆனா புராண கதைகள் அப்படின்றது கண்டிப்பா குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒன்றா இருக்கு. நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய இறைவனுடைய தோற்றம் என்ன, இறைவன் எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை புராணங்கள்லையும் அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக திருவிளையாடற் புராணம் அப்படின்றத பரஞ்சோதி முனிவர் நமக்கு சிவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் எடுத்து வச்சு நமக்கு காட்டுறாரு திருவிளையாடற் புராணத்துல. இந்த புராணத்துல
எல்லாம் வல்ல சித்தராதல் படலம், எல்லாம் வல்ல சித்தரான படலம், கல்லானை கரும்பாற்றிய படலம். இப்படி 2 படலங்கள் முக்கியமாக குறிப்பிடத்தக்கதா இருக்கு. ஏன்னா எல்லாம் வல்ல சித்தரான படலம் இருக்கு இல்லையா, இதுல தான் சோமசுந்தர கடவுள் முதல் சித்தரா வந்து இங்க பல சித்துக்களை வந்து செஞ்சது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. மதுரையை ஆண்ட பாண்டி மன்னன் அபிஷேக பாண்டியன் அப்படின்னு பேர். இவர் இறைவன் மேல தீராத பற்று கொண்டவர். இவனுடைய சிவ பக்தியில இறைவன் இந்த அபிஷேக பாண்டியனுக்கு முக்தி தரணும் அப்படின்னு மதுரைக்கு சித்தரா வராரு. அப்படி வந்தவர் பல்வேறு சித்துக்களை எல்லாம் செஞ்சு காட்டுறாரு. இந்திரஜால வித்தைகளை செய்யறாரு. அதாவது ஒரு நபர் இருப்பாரு, அப்படியே அதை மறைய செய்வார், மற்றவருடைய கண்ணுக்கு தெரியாம மறைய செய்வார். மலை வா அப்படின்னா வரும், போனா போகும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நாம தான் வந்து ஒரு தலைமை அப்படின்னும் பொழுது ஒரு குழந்தைங்கிட்ட சொல்லி இதை எடுத்து கொடுன்னா கொடுப்பாங்க இல்லையா, இப்போ பணியாளர்கள்கிட்ட இதை எடுத்து அங்கே வைனா வைப்பாங்க இல்லையா. இந்த பிரபஞ்சத்தையே தோற்றுவித்த அந்த ஆற்றல் சிவன், அந்த சிவனுக்கு சித்துக்கள் அப்படின்றது சொல்லவா வேணும்? ஏன்னா ஒவ்வொரு உயிர் பொருட்களுடைய தோற்றமும் அந்த சிவத்தால தானே. பல சித்துக்களை வந்து மக்களிடத்துல செஞ்சு காட்டுறாரு. ஊமையை பேச வைக்கிறாரு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு, குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த வரத்தை அருள்றாரு, பல்வேறு வித்தைகளை செஞ்சு காட்டுறாரு. எட்டிக்காய் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? எட்டிக்கானா பயங்கர கசப்பா இருக்கும். எட்டி மரத்துல இருக்கக்கூடிய காய், அந்த காயை பழுத்த சுவையுள்ள பழமா மாத்துறாரு. இப்படி இந்த சித்தருடைய விளையாட்டுக்கள்லயே மக்கள் வந்து லயிச்சு இருக்காங்க. இந்த விஷயம் அபிஷேக பாண்டியனுக்கு தெரியுது. அப்போ அபிஷேக பாண்டியன் ஏவலர்களை கூப்பிட்டு அந்த சித்தரை தன்னிடத்துல அழைத்து வருமாறு சொல்றாரு. அதற்கு போன ஏவலர்கள் திரும்பி வரவே இல்லை. ஏன்னா அந்த சித்தருடைய திருவிளையாடல்ல மயங்கி அவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. அடுத்ததா அபிஷேக பாண்டியன் அமைச்சர்களை அனுப்புறாரு. அமைச்சர்கள் போய் சித்தரிடத்துல மன்னன் தங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சோமசுந்தர கடவுள் யாருக்கு தேவையோ அவங்க தான் வரணும் இல்லையா, எனக்கு மன்னனிடத்துல தேவைகள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த விஷயத்த மன்னனிடத்துல கடத்த மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னனே நேர்ல அந்த சித்தரை பார்க்கறதுக்காக வராரு. வந்தா அந்த இடத்துல சித்தர் அமர்ந்திருக்காரு. இப்போ நம்ம நாட்டில் பல தலைவர்கள் வரணும்னா இங்கே வரணும்னா 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் மன்னர் வராரு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு கம்பீரமான எல்லாருமே விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் மன்னன் வந்து அருகில் நின்னும் அந்த சித்தர் அவர் பாட்டுட்டு அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த மன்னனுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. இது எல்லாம் வல்ல சித்தராதல் படலத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்ததா அப்படியே கல்லானை கரும்பருத்திய படலத்தை தொடர்றாரு பரஞ்சோதி முனிவர். இங்க இப்படி வந்து நின்ன அந்த மன்னனை சித்தர் சற்றும் திரும்பி பார்க்காம இருக்கவே அங்க இருக்கக்கூடிய அந்த ஏவலர்களுக்கு கோபம் வருது. அப்போ மன்னன் வந்து கேட்குறாரு, என்ன நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு, நீ சித்தர், நிறைய சித்துக்களை எல்லாம் செய்கிற, உன்னுடைய சித்துக்களை நான் தெரிஞ்சுக்கணும், நான் சொல்லக்கூடியதை நீ செஞ்சிட்ட அப்படின்னா நீ சித்தர் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இந்திர விமானத்தை தாங்கி நிற்கக்கூடிய சிற்பம், யானையினுடைய சிற்பம், கல்லால செதுக்கப்பட்டிருக்கு சிற்பம், அந்த சிற்பத்திற்கு கரும்பை கொடுத்து அந்த சிற்பம் உயிரோடு வந்து கரும்பை சாப்பிடணும். அப்படி அந்த சிற்பம் கரும்பை சாப்பிடுச்சு அப்படின்னா நீ சித்தர், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அபிஷேக பாண்டியன். எல்லாம் வல்ல இறைவன் பேராற்றல் பிரபஞ்ச சக்தி ஒரு சிறு பார்வையை அந்த யானை இடத்துல செலுத்த, யானை அந்த கரும்பை அப்படியே வாங்கி, எங்க கல்லா நின்றுச்சு இல்லையா, சிற்பமா நிற்குது இல்லையா, அந்த யானை கரும்பை வாங்கி தன்னுடைய துதிக்கையால் வாங்கி அப்படியே சாப்பிடுது. அத்தோடு நிறுத்தல, மன்னனுடைய முத்து மாலையும் பறித்து சாப்பிட்டுடுச்சு, முழுங்கிடுச்சான். மன்னனுடைய முத்து மாலை அந்த யானை பிடுங்கினதும் மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மன்னனுக்கு கோபம் வந்த உடனே ஏவலர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த யானையை அடிக்கிறதுக்காக வேகமாக கையை ஓங்கிட்டு வராங்க. சித்தரா அமர்ந்திருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளோட ஒரு சிறு பார்வையை பார்க்குறாரு. வந்த ஏவலர்கள் சிலையா மாறி நிற்கிறாங்க. கல்லானைக்கு கரும்பருத்திய படலத்தில் இருக்கக்கூடிய காட்சி இது.
அப்போ சிலையா மாறிய அந்த ஏவலர்களை பார்த்த மன்னன் தன்னோட தவறை உணர்றார். சித்தரிடத்துல மன்னிப்பு கேட்க அந்த யானை முழுங்கின அந்த முத்து மாலையை மறுபடியும் எடுத்து தன்னுடைய துதிக்கையால் மன்னனிடத்துல சமர்ப்பிக்குது. ஏவலர்களும் தன்னுடைய நிஜ உரு மாறி நிற்கிறாங்க. அப்போது அந்த அபிஷேக பாண்டியன் சோமசுந்தர கடவுளிடத்துல கேட்குறார், தனக்கு பிள்ளை வரம் இல்லை, பிள்ளை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்க இறைவனும் அருள் புரிகிறார். அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் விக்கிரம பாண்டியன். இப்படி இந்த பகுதி, இந்த காட்சிகள் எல்லாம் திருவிளையாடற் புராணத்தில் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இறைவனே முதல் சித்தராக அவதரித்து இந்த பூமியில் சித்தர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக நின்று அவர்களை உருவாக்கி வழி நடத்தியவர். இப்படித்தான் பொன்னையாள் அப்படின்ற ஒரு பெண் இருக்கிறார். இந்த பெண் ஆடல் பாடல் கலைகளில் ரொம்ப சிறந்து விளங்குறார். ரொம்ப ஊர்வசி மாதிரி அவ்வளோ அழகு. இந்த பெண் அவள் ஆடல் கலைகளில் வரக்கூடிய அந்த செல்வங்களை கொண்டு சிவன் அடியார்களுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய விருப்பமாக வச்சிருக்கா. தன்னை தேடி நாடி வரக்கூடிய சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறி அவர்களை உபசரித்து இப்படியா அவளுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு சின்ன ஆசை. திருப்புவனம்ன்ற ஊரில் அவள் இருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, இறைவனுடைய திருமேனியை, உற்சவ மூர்த்தியை தானே வடிக்கணும், பொன்னால் வடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவளுக்கு வரக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு சேவை செய்ய மட்டும்தான் முடியுது. அவளால் அந்த உற்சவ சிலையை வடிக்க முடியலை. ரொம்ப மன வருத்தத்தோடு தினம் தினம் சிவனை நினச்சி தன்னுடைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படியா இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சிவனடியார் வரார். இந்த பொன்னையாளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இறைவனே சிவனடியாராக அங்கே நிற்கிறார். இவளுடைய வருத்தத்தை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க பொன்னையாளும் தன்னுடைய வருத்தத்தை சொல்ல சிவனடியார் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வெய்யின்றார். ஈயம், பித்தளை, செம்பு, இரும்பு இப்படி எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வைக்கிறார். அது மேலே தன் கையில் இருந்த திருநீரை தெளித்து விடுறார். இன்று இரவு எல்லாரும் போன பிறகு, சிவனடியார்கள் எல்லாம் உணவருந்தி விட்டு சென்ற பிறகு இதையெல்லாம் எடுத்து நெருப்பில் இடு, அத்தனையும் தங்கமாகும் அப்படின்றார். இவளும் பொன்னையாளும் அதே மாதிரி செய்கிறா. மொத்தம் தங்கமாக மாறுது. அந்த தங்கத்தை எடுத்து இறைவனுடைய உற்சவ சிலையை உருவாக்குறா. அவ்வளோ அழகு, கொள்ள அழகு, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு அதை சிலையை கிள்ளி முத்தமிடுறாளாம். அந்த நகைக்குறி இன்னும் அந்த சிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி சித்தர்கள் அவர்கள் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுள் முதல் சித்தராக இருந்து அவருக்கு சீடராக எண்மரை உருவாக்குகிறார். 8 சித்தர்கள், நந்திகள் 4, சனந்தனர், சனகர், சனந்தனர், சனாதன குமாரர், சனாதனர், இப்படி நந்திகள் 4, அகத்தியர், பாம்பாட்டி சித்தர், புலிப்பாணி சித்தர், திருமூலர், இவங்க எல்லாரும் சோமசுந்தர கடவுளுடைய சீடர்களாக இருந்து சித்த வித்தைகளை கற்று உலக நன்மைக்காக மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை, சித்தர்கள் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சித்த வைத்தியங்கள் தான். எத்தனை வைத்திய முறைகளை நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சித்தர்கள் இறைவனை கண்டு தெளிந்த பின்பு நமக்காக பல அரும் பணிகளை ஆற்றியிருக்காங்க. இன்னைக்கு சித்தர்கள்னா யாரு அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.